அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. ரேஷன் கடை அரிசியில் பஞ்சு போல் இட்லியும் முறுமுறுண்ட தோசையும். இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1½ கப்பு சாப்பாட்டு அரிசி, 1/2 கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன்னு. இது எல்லாமே ரேஷன் கடை அரிசி தான். இது காப்பிடி உலக்கு. இப்போ டம்ளரில் எடுக்கிறதுனா 3 டம்ளர் சாப்பாட்டு அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துக்கிறேன்னு. 1½ ஸ்பூன் வெந்தயம், 1 டம்ளர் உளுந்து தண்ணியை அரிசி தண்ணியை நல்லா கழுவிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். இது மதியம் 4 மணிக்கு நான் அரிசி ஊற வைக்கிறேன். இப்போ நல்லா ஊறிடுச்சு. முதல்ல உளுந்து அரைச்சிக்கிறேன்னு. இப்போ முதல்ல உளுந்தை போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி நல்லா பந்து போல் அரைச்சிக்கிறேன்னு. இப்போ உளுந்து அரைஞ்சிருச்சு. இப்போ இதில் 2 கரண்டி சோறு போட்டுக்கிறேன்னு. சோத்தையும் போட்டுட்டு அரிசியும் போட்டுறேன்னு. மாவு நல்லா நைஸாக அரைஞ்சிடணும். இப்போ நான் இதை 8 மணிக்கு அரைக்கிறேன். 4 மணிக்கு ஊற வச்சேன். இப்போ 8 மணிக்கு அரைக்கிறேன் நைட்டு. இப்போ மாவு நல்லா அரைஞ்சிருச்சு. மாவு எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தை அள்ளி வச்சிடணும். இப்போ எல்லா மாவையும் அள்ளியாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு கைனாலேயே நல்லா கலந்து விட்டுக்கிறேன்னு. இப்போ கலந்து விட்டு வச்சுட்டு நம்ம இப்போ காலையில் தான் இட்லியை வைக்க போகிறோம். இப்போ மாவு நல்லா பொங்கி புளிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் மாவு எடுத்து கொஞ்சமாக சோடா உப்பு போட்டு தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கிறேன்னு. மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ இந்த பதத்துக்கு இருக்கேன்னு. இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு மாவு ஊற்றிக்கிறேன்னு. இப்போ எல்லாம் மாவு ஊற்றியாச்சு. இட்லி சட்டியில் நல்லா தண்ணியும் கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தட்டை வைக்கணும். இப்போ இட்லியும் நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ தட்டை எடுத்து லேசாக தூரில் தண்ணியில் காமிச்சிக்கிறேன்னு, பச்சை தண்ணியில் காமிச்சிக்கிறேன்னு. இப்போ நம்ம எடுக்கவுமே நம்ம தண்ணியில் காமிச்சிட்டோம்னா சீக்கிரம் எடுத்துடலாம் இட்லியை. இப்போ சூப்பராக அவிஞ்சிருச்சு. பஞ்சு போல் இருக்குது இந்த இட்லி. இப்போ நம்ம அதே மாவுடைய நம்ம தோசை ஊற்ற போகிறோம். நம்ம தண்ணிலாம் கலக்க தேவையில்லை. இப்போ தோசைக்கல்ல ஒரு கரண்டி மாவை ஊற்றி எங்கே பரட்டி விட்டு நெய் ஊற்றி எடுக்க வேண்டியதான். அது சூப்பராக மொறுமொருண்டு வந்துருச்சு. இப்போ தோசை எடுத்து வச்சு சாம்பார் ஊற்றி சாப்பிட வேண்டியதான். நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கு.